ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு காலையில் 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் என்னென்ன வேலைலாம் போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையிலே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டேன். பாப்பா 2 பேரையும் குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து தலை சீவி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்துடுது. முன்னாடிலாம் முடி வந்து கட் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து சரி பாப்பாவுக்கு முடி வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறதுனால முடி வந்து கண்ணில் வந்து படுது. அதனால் ஒரு குடுமி போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சு அவங்களுக்கு குடுமி போட்டு விட்டேன், எண்ணெய்லாம் வச்சு. ரொம்ப நாளாக என் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செஞ்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். நானும் செஞ்சு தரேன்னு சொன்னால் மறந்துடுறேன். அப்புறம் நேற்று தான் கேட்டுக்கிட்டு இருந்தார், செஞ்சு தருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெண்பொங்கல் செஞ்சுட்டு சிம்பிளாக ஒரு சாம்பார் தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு அந்த சாம்பார் வந்து வச்சுருவேன். அது சீக்கிரமாக செய்யக்கூடியது தான். நான் தான் சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இது பண்ணிட்டேன். வெளியில் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னாலும் கேட்குறதில்ல, வீட்டில் செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்டாரா. சரி செஞ்சு கொடுத்துடலாமே சொல்லிவிட்டு இன்றைக்கி பொங்கல் தான் சிம்பிளாக வந்து செஞ்சாச்சு. காலையில் மதியம் தான் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் வந்து செய்ய போகிறேன். காரக்குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு அப்பளம் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி காலையில் வெண்பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பிளான் பண்ணி தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு சாம்பார் வந்து வைப்பேன். இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நான் வந்து தோரம்பருப்பும் கொஞ்சம் பாசிப்பருப்பும் வந்து சேர்த்துப்பேன். இதில் தக்காளி வந்து இதிலே வந்து 3 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுப்பேன். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டோம்னா அதில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வதக்கும் போதும் நம்ம ஒரே தக்காளி மட்டும் போட்டால் போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு செய்யணுன்னா அந்த சாம்பார் தான் வச்சுருவேன், காயெலாம் எதுவும் போட மாட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொத்தமல்லி தழை தான் ரொம்ப முக்கியமாக இதில் வந்து போடணும். நிறைய போட்டால் தான் வாசனையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பூண்டு வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சம் அந்த வெங்காயத்தையும் கட் பண்ணதை எடுத்து கொட்டி நல்லா வதக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தி சாம்பார் பொடி இருக்குது இல்லைங்களா, அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். அதையும் கொஞ்சம் வந்து போட்டு இதுலேயே வதக்கிக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, கொஞ்சம் நேரம் கொதித்து வந்தாலே போதும். இதை நல்லா தண்ணியாக வேணுனாலும் தண்ணியாக வச்சுக்கலாம், கெட்டியாக வேணாலும் கெட்டியாக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது இட்லிக்கு, தோசை, அப்புறம் இந்த மாதிரி பொங்கலுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வச்சிடலாம். இதில் கொத்தமல்லி தழை தான் ரொம்ப ஹைலைட். இது நிறைய போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து பொங்கலும் சாம்பாரும் வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணியும் போட்டு அதுவும் முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் காய வைக்க வேண்டியது தான். இது ஒவ்வொரு வேலையாக முடிச்சிட்டேன். கொஞ்சம் நம்ம பாத்திரமும் கொஞ்சம் இருந்தது சிங்கில், அதையும் வந்து கழுவி முடிச்சிட்டேன் சமைச்ச உடனே. இந்த கிளிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா உடச்சி போட்டுறாளுங்க 2 பேரும் சேர்ந்து. இது என்ன தான் பண்ணுச்சோ தெரியல, உடச்சி வச்சு போட்டுருவாங்க. நான் துணி காய வைக்கும் போதெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு தான் எடுத்துமே காய வைப்பேனே. அப்படி தான் பண்ணுவாங்க. சேட்டை ரொம்ப ஓவராக இருக்கும். வீடு ஃபுல்லாக கிறுக்கி வைக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாளுங்க. நம்மளும் எவ்வளோ தான் எடுத்து ஏற கட்டினாலும் நம்ம மறுபடியும் அதை எடுத்து வச்சிட்ருக்காம தான் வேலை நம்மளுக்கு திருப்பி வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்க பண்ணுறது. ஒருத்தரையே சமாளிக்க முடியாது, இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு ரொம்ப சமாளிக்கிறது கஷ்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தார். ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது காய்கறி விலைலாம். அதில் சரி கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டி வந்து 2 இருந்தது, அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இந்த மினி விளாக் ஒரு சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.